ஓகே. கிளாசிக்கல் டைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிசிக்ஸ் தான் நெறையா இருக்கும். மேத்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆ நான் வந்து ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் புரிஞ்சுக்க முடியலைன்னாலும், வேற வழி இல்ல. அத மெமரைஸ் பண்ணிருங்க. ஏன்னா, இதுல வந்து கொஸ்டின மாத்தி மாத்தி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆ அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான். புக்ல இந்த லைன் எடுத்துட்டு, அந்த லைன்ல ஏதாவது ஒரு டேஷ குடுத்துட்டு, அப்படிதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. சரிங்களா? மத்தபடி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ற மாரி, இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் ரேர் தான். அதேபோல இப்ப இந்த யூனிட்ல நம்ம நெறைய படிக்கவும் முடியாது. ஏன்னா நெறைய டெர்ம்ஸ் நமக்கு புரியாது. அப்ப அத வந்து அதுல போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இதுல கட் அண்ட் ஷேட் இது கரெக்ட்டா குடுத்துருக்கேன். என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி. இத தவிர எக்ஸஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸஸா லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த புக்னா, அப்படியே வந்து சிலபஸ் அப்படியே மேட்ச் ஆகும். எதுக்குன்னா, கிரீன்வுட்ன்ற புக்குக்கு கிளாசிக்கல் டைனமிக்ஸ் கிரீன்வுட் அப்படின்ற புக்குக்கு வந்து இது அப்படியே மேட்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து அந்த புக் எடுத்து ஒரு தடவ ரீட் பண்ணா பெட்டர். பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த புக்க எடுத்து நீங்க அதுல கோடு கோடா கொஞ்சம் போட்டு வச்சு ரீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த நான் சொல்லிக் குடுத்தத கவனிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா, இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் வந்து அ டைனமிக்ஸ்னா என்ன? டைனமிக்ஸ்னா என்ன அப்டின்னா, இஸ் a ஸ்டடி ஆஃப் மோஷன் இன்டராக்டிங் பாடிஸ். அதாவது அ 2, 3 பொருட்கள்லாம் சேர்ந்து ஒண்ணுக்கொண்ணு இடிக்கும்போது, அல்லது ஒண்ணுக்கொண்ணு நகரும்போது உருவாக்கக்கூடியத பத்தி படிக்கிறது தான் வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கிளாசிக்கல் டைனமிக்ஸ்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளாசிக்கல் டைனமிக்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டூ தோஸ் சிஸ்டம்ஸ் இன்டராக்டிங் பாடிஸ் ஃபார் விச் குவாண்டம் மெக்கானிக்கல் எஃபர்ட்ஸ் ஆர் நெக்லிஜிபிள் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதுவும் சேம் தான். என்னது இன்டராக்டிங் பாடிஸ் தான். பட் ஆனா, அதுல குவாண்டம் மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்கல்னா என்ன அப்படின்னா, குவாண்டம்ங்கிறது இப்ப நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா, அந்த பொருள் வந்து என்ன இருக்கும்? ஆட்டமு, புரோட்டானு, எலக்ட்ரான் இதெல்லாம் இருக்கும்ல. அதுல சின்ன சின்ன அதாவது ஆட்டம்னா ரொம்ப சின்னது. அப்ப அது ரொம்ப மைன்யூட்டா போயி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிய ஸ்டடி பண்றது தான் குவாண்டம் மெக்கானிக்கல்ம்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்க நம்ம படிக்க போறதில்ல. வெறுமனே 2 பொருள் ஒரு மூவ் ஆனா எப்படி ஆகும்? ஒண்ணு இன்னொன்னு இடிச்சா எப்படி ஆகும்? அது மட்டும் தான் ஸ்டடி பண்ண போறோமே தவிர, அத இன் டெப்த்தா அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது? அது எந்த ஸ்டேட்ல இருக்கு? இப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க போறது இல்ல இங்க. சரிங்களா? அதுதான் அந்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, "த மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் இஸ் த மோஷன் ஆஃப் அ பாயிண்ட் இன் அ ஸ்பேஸ்." இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பால கையில எடுத்து நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா, சரிங்களா? அது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த பாலுக்கு பதிலா ஒரு பாயிண்ட் இருக்க மாரி. அந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்பேஸ்ல மூவ் ஆகுற மாரி. ஸோ மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, மோஷன் ஆஃப் அ பாயிண்ட் இன் அ ஸ்பேஸ் அப்படிங்கிற மாரி கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கடுத்து, ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர்ங்கிறது வந்து பொசிஷன யூஸ் பண்ணுவோம். விங்கிறது வந்து நம்ம என்னன்னா, ஆ ஸ்பீடு சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டி அதுக்கு யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டிங்கிறது வந்து என்ன அப்டின்னா, ஆர் டாட் அதாவது டிஆர் பை டிடி. அடுத்தது வந்து அதுக்கு அடுத்து நம்ம என்ன படிச்சுப்போம் அப்டின்னா, ஆக்ஸலரேஷன் படிச்சுப்போம். ஆக்ஸலரேஷன்ங்கிறது என்னன்னா, வெலாசிட்டியோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். சரிங்களா? அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஆர் டபுள் டாட்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல லீனியர் மொமெண்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரிங்களா? லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்ன்றதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்றாங்கன்னா, Pன்ற லெட்டர் யூஸ் பண்றாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்வி. இதோட ஃபார்முலா என்னன்னா எம்வி. எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி. ஸோ இதுதான் லீனியர் மொமெண்டோட டெஃபினிஷன். இப்ப இந்த லீனியர் மொமெண்டத்த வித் ரெஸ்பெக்ட் டு டீல நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது பி டாட் கண்டுபிடிச்சா எம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்ப விய டிஃபரன்ஷியேட் பண்ணா வி டாட் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு விஏ. இந்த பி டாட் தான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப். அப்ப எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டாட் அதாவது டிபி பை டிடி. தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா எம்ஏ. அதை தான் இங்க நம்ம எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப்ங்கிறது என்னன்னா பி டாட், பிங்கிறது என்னன்னா லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் என்னன்னா ஃபோர்ஸ். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
இதுதான் நியூட்டன் செகண்ட் லான்றாங்க. செகண்ட் லா வெக்டார் ஈக்குவேஷன்றாங்க. நியூட்டன் செகண்ட் லா வெக்டார் ஈக்குவேஷன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதோட நேம் என்னன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது ஆக்சலரேஷன் சொல்லியாச்சு. ஓகே. இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா பொதுவா ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்ப இந்த ஷீட்ல நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப இந்த பாயிண்ட வந்து நான் எப்படி எழுதலாம்? 3,2ன்னு எழுதலாம். இல்ல r, sin தீட்டாலையும் எழுதலாம். சரிங்களா? நான் 3,2லயும் எழுதலாம். r, sin தீட்டா. அப்ப 3,2ல எழுதுனா அது பேர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். r, sin தீட்டா எழுதுனா அது வந்து போலார் கோஆர்டினேட். ஸோ இந்த மாதிரி நான் எங்க என்னோட பார்ட்டிகள பத்தி பேசுறேன், எதை வச்சு பேச போறேன் அப்படிங்கிறது தான், எந்த இடத்துல வச்சு நான் பேச போறேன் அப்படிங்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, எங்கெல்லாம் நியூட்டன் லாஸ் ஹோல்ட் ஆகுதோ அந்த பிளேசஸ்ல வந்து இனர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் நியூட்டன் லாஸ் ஹோல்ட் ஆகாதோ அங்கெல்லாம் நான் இனர்ஷியல் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுப்பாங்க. நீங்க அது அடிக்கடி இந்த வேர்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இனர்ஷியல் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல வந்து நியூட்டன் லாலாம் ஒபே ஆகும். நான் இனர்ஷியல்னா அந்த இடத்துல ஃபுல்லா நியூட்டன் லாலாம் ஒபே ஆகாது. இதுதான் மீனிங். அது என்ன சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப ஒரு கார் போகுது, ஸ்ட்ரைட்டா போகுது, ஸ்பீட்ல எந்த வேரியேஷனும் இல்ல அப்படின்னா, அந்த காருக்குள்ள நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அதாவது எக்ஸாம்பிள் இப்ப காருக்குள்ள நான் ஒரு பால தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இல்ல காருக்குள்ள வந்து நான் ஒரு ஒரு பாட்டில் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டிலோட பொசிஷன் வந்து அந்த வாட்டர் பாட்டில நம்ம ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அந்த காரு. அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த கார் வந்து கான்ஸ்டன்ட் மூவிங்ல எந்தவித அப்ஸ்டக்கிளும் இல்லாம ஸ்ட்ரெயிட் லைனா போறதுனால அது நியூட்டன் லாவ ஒபே பண்ணும். இதே இது ஒரு கார டர்னிங்ல எடுத்துக்கோங்க. டர்னிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாரி ஆங்கில வச்சு ஒரு திரும்பும்ல. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நியூட்டன் லா ஒபே ஆகாது. சரிங்களா? இத வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. புக்ல இன் டெப்த்தாலாம் குடுக்கல. அவங்க இனர்ஷியல், நான் இனர்ஷியல்னு முடிச்சுட்டாங்க புக்ல. ஓகேவா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனர்ஷியல்னா இது, நான் இனர்ஷியல்னா இது. அடுத்தது. அப்ப இங்க நம்ம பார்க்கிறது என்ன பார்க்கிறோம்னா, இனர்ஷியல்ல பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் த சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகிள்ஸ். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து 1 பார்ட்டிகளுக்கு F ஈக்குவல் டு ma. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா F ஈக்குவல் டு ma. இது ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. சப்போஸ் சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகிள் இருந்தா அப்ப n பார்ட்டிகளுக்கும் நீங்க தனித்தனியா எழுதலாம். அப்ப Fi ஈக்குவல் டு mi இன்டு ai. சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் என்ன பண்ணலாம்? தனித்தனி போர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனி மாஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளும் வேற வேற ஆக்சலரேஷன் இருக்கலாம் அதுக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஃபோர்ஸையே இந்த ஹோல் பேப்பர் ஃபுல்லாவே நம்ம 2 விதமா படிப்போம். ஒண்ணு வந்து Fi, இன்னொன்னு வந்து Ri. சரிங்களா? இந்த ஃபோர்ஸ வந்து 2 விதமா படிப்போம். அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த MI அப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த A எப்படி எழுதிக்கலாம்? RI டபுள் டாட் அப்படின்னு எழுதிக்கலாம். இது முன்னாடி நான் சொன்னதுதான். இது என்ன சார் 2 ஃபோர்ஸ் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். இந்த அப்ளைடு ஃபோர்ஸ்னா என்னன்னா, வெளியில இருந்து நம்ம குடுக்குற ஃபோர்ஸ். தள்ளி விடுறது, அந்த மாரி இருக்குது. ஒரு பால கொண்டு எறியிறது அது மேல. அப்படிங்கிறதுலாம் அப்ளைடு ஃபோர்ஸ். இன்னொன்னு ஆர்ஐ. ஆர்ஐங்கிறது என்னன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட். அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ்ன்னு பேரு. அந்த பேர்லயே இருக்கு. கன்ஸ்ட்ரைன்ட்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வட்டம் போட்டுட்டு, சரிங்களா? இது வந்து ஒரு 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 வட்டம் வருது, ஒரு ஓட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு பால வச்சு நான் உருட்டி விடுறேன். அப்ப என்ன ஆகும்? அது அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி நான் செட் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பால் வந்து அந்த வட்டத்த தாண்டி வெளிய வர முடியாது. அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட். அதாவது அந்த பால வெளிய போக விடாம ஒரு ஃபோர்ஸ் தடுக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட். சரிங்களா? சோ அப்ளைடு ஃபோர்ஸ்னா வெளில இருந்து நம்ம குடுக்குறது. ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்னா கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ்னா நம்ம அத வச்சு அடைச்சு வைக்கிற இடம் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத அடைச்சு வைக்கிற இடம். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது. The applied force Fi represents sum of all other forces acting on the particle I. அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ தவிர மத்த எல்லா ஃபோர்ஸையும் எடுத்து வச்சுக்கிறது தான் யாரு அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ். சரிங்களா? அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது தான் யாரு அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ்.
கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ்னா என்ன? ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன். நான் சொன்ன மாதிரி என்னது? ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன். அது பேர் தான் என்னன்னா கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ்னு பேரு. சரிங்களா? The forces that act on a body may be classified according to their mode of application as follows. அப்ப ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றதையே ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து பாடி ஆர் ஃபீல்டு ஃபோர்ஸ்ங்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு விதமான இவ்வளவு நேரம் ஃபோர்ஸ் எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தோம். இப்ப ஃபோர்ஸ் அப்ளை பண்றத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு பேரு, இன்னொன்னு வந்து பாடி அப்படி இல்லைன்னா ஃபீல்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பேரு. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த பாடி பை அ டைரக்ட் மெக்கானிக்கல் புஷ் ஆர் புல். டைரக்டா நான் புல் பண்றதோ இல்ல அதை பிடிச்சி இழுக்கிறதோ அதுக்கு பேரு என்ன அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இதே பாடி ஃபோர்ஸஸ்னா என்ன? பாடி ஃபோர்ஸஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அண்ட் ஆர் ரெப்ரசன்டட் பை கிராவிடேஷனல், எலக்ட்ரிக்கல் ஆர் அதர் ஃபீல்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பாலை தூரத்துல வச்சுட்டு இங்க இருந்து நம்ம ப்ளோ பண்றோம், அதாவது காத்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த பால் மூவ் ஆகுமா? அதெல்லாம் பாடி ஃபோர்ஸ். சரிங்களா? அப்புறம் கிராவிடேஷனல், மேல இருந்து கீழே இழுக்கிற கிராவிடேஷனல், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து பாடி ஃபோர்ஸஸ். சரிங்களா? அடுத்தது இன்னும் அதுல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அந்த பவுண்டரி சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அப்ளை ஆகும். நீங்க எந்த இடத்துல தள்ளி விடுறீங்களோ அங்க மட்டும்தான். The contact forces are applied only at its boundary surface. இதே இது பாடி ஃபோர்ஸஸ் frequently occurs that are applied throughout the body. மொத்த பாடியிலையுமே அது இதாகும். இப்ப கிராவிட்டி, ஒரு பாலை மேல தூக்கி போடுறோம், பால் கீழே வருதுன்னா பாலோட வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய தோல் மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ், அதை மட்டும்தான் இழுக்குதா? கிராவிட்டி கிடையாது. பாலுக்குள்ள இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இழுக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து த்ரூ அவுட் த பாடி, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லாம உள்ள இருக்கிறதையும் சேர்த்து தான் அது வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அடுத்தது, the applied forces Fi may be either body or contact body, அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஆர் a combination of two. அதாவது எஃப்ஐ நல்லா வச்சுக்கோ, ஆரே பத்தி பேசல. எஃப்ஐ வந்து பாடி ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல கான்டாக்ட் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் டூவா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அது இப்ப என்ன பண்றாங்கன்னா கார்டீசியன் கோஆர்டினேட்டை வச்சு ஒரு பார்ட்டிகளை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அதுல இருக்க ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ஐத்து பார்ட்டிகளோட ரெஃபரன்ஸ் என்னன்னா எக்ஸ்ஐ கமா ஒய்ஐ கமா இசட்ஐ, ஏன்னா 3D. அதனால அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐ ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி இருந்ததுதான், எஃப்ஐ ஈக்குவல் டு எம்ஐ ஆர் டாட் ஐங்கிறோம். இதுல ஆறுங்கிறது நம்ம ஒரு வெக்டாரா யோசிக்கிற மாதிரி பாருங்களேன். அப்ப என்ன இருக்கும்? எக்ஸ்ஐ வெக்டார், ஒய்ஜே வெக்டார், இசட்கே வெக்டார். அப்ப ஆர் ஐ டாட் டபுள் டாட்னா எக்ஸ் ஐ டபுள் டாட் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஐ டபுள் டாட் ஜே வெக்டார் அப்படின்ற மாதிரி இருக்குமா? சோ அதை என்ன பண்றாங்கன்னா, நான் எக்ஸ் கோஆர்டினேட் ஃபுல்லா தனியா எழுதுறேன், எழுதுறாங்களா? ஒய் கோஆர்டினேட்ஸ் தனியா எழுதுறேன், இசட் கோஆர்டினேட்ஸ் தனியா எழுதுறேன். அந்த மாதிரி இப்ப இதுலயுமே அதே மாதிரி எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், இசட் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், இசட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதுறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரே பார்ட்டிகளுக்கு தான். இது எல்லாமே எந்த பார்ட்டிகளுக்கு தான்? ஐத்து பார்ட்டிகள். இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இந்த மேல எழுதி கேட்பாங்க, F5னா என்ன? F5ங்கிறது என்னன்னா ஒய் காம்போனன்ட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸஸ் ஆஃப் என்னது? செகண்ட் பார்ட்டிகள். அது எப்படி செகண்ட் பார்ட்டிகள்? ஏன்னா F1, F2, F3 இது மூணுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட், இசட் காம்போனன்ட். F4ங்கிறது செகண்ட் பார்ட்டிகளோட, அதாவது இப்படி F1, F2, F3 இது மூணுமே எக்ஸோடது. அடுத்து F4, F5, F6 இது வந்து செகண்ட் பார்ட்டிகள். இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இதை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் வந்து இந்த இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாசஸ் வந்து எதை நோட் பண்ணுது அப்படிங்கிறது M3K - 2, MQ3K - 1, M3K. ஏன்னா இப்ப மாஸ் ஆஃப் கேர்த் பார்ட்டிகள் வச்சுக்கோங்களேன். இப்ப மாஸ் ஆஃப் கேர்த் பார்ட்டிகள், அப்ப மாஸ் ஆஃப் கேர்த் பார்ட்டிகல்னா
அப்ப இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கும், இங்க என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கும், இங்க என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கும், அதை தான் சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது 3k - 2 3k - 1 3k அப்படி வந்திருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் 1க்கு செக் பண்ணி பாருங்க. கேக்கு பதிலா 1 போடுங்க. 1 2 3ன்னு வருமா, அதைத்தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் மாதிரி. மொதல் 3 ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல், அடுத்த 3 செகண்ட் பார்ட்டிக்கல், அடுத்த 3 தேர்ட் பார்ட்டிக்கல். இதை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிற எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு யூனிட் கொடுப்போம்ல. இது வந்து என்னவா இருக்கு, இது வந்து என்ன, எதை வச்சு நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லுவோம்ல. அது மாதிரி இங்க யூனிட்ஸை வந்து 2 விதமா பாக்குறாங்க. என்னென்ன யூனிட்ஸ்னா, ஒன்னு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா, ஒன்னு வந்து அப்சல்யூட் சிஸ்டம் அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் கிராவிடேஷனல் சிஸ்டம் அப்படின்னு 2 வகையான யூனிட்ஸ் இருக்கு, 2 வகையான சிஸ்டம் இருக்கு அப்படின்றாங்க. If certain system uses mass, length, time as a fundamental dimensions of units, then the system is called absolute system. இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? என்னென்ன, மாஸ், லென்த், டைம், இது 3 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் சிஸ்டம். அப்ப இங்கிலீஷ் கிராவிடேஷன் என்னது, ஃபோர்ஸ், லென்த், டைம், இது 3 வந்துச்சுன்னா இங்கிலீஷ் கிராவிடேஷனல் சிஸ்டம் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப 2 வகையான சிஸ்டம். ஒன்னு வந்து என்னன்னா மாஸ், லென்த், டைம், அது வந்து அப்சல்யூட் சிஸ்டம். இன்னொன்னு ஃபோர்ஸ், லென்த், டைம், இது இங்கிலீஷ் கிராவிடேஷனல் சிஸ்டம் அப்படின்றாங்க. அடுத்த அப்சல்யூட் சிஸ்டம்ல அந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது the unit of the force in the Newton is a derived unit அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னது, ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் தான் யூனிட். சரிங்களா? அது வந்து ஒரு டிரைவ்டு யூனிட் அப்படின்றாங்க. சரியா? அது அது சிம்பாலிக்கா இப்படி எழுதுறாங்க. அதோட யூனிட்ஸ் 1 kg m ஸ்லாஷ் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இது இங்கிலீஷ் கிராவிடேஷன்ல ஃபூட் வந்து, சாரி, லென்த்துக்கு வந்து ஃபூட், டைமுக்கு வந்து செகண்ட்ஸ் அங்க மாதிரியே, ஃபோர்ஸுக்கு வந்து பவுண்ட், இது 3 யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இங்க வந்து என்னன்னா மாஸ் இஸ் த டெரைவ்டு யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஃபோர்ஸ் இஸ் த டெரைவ்டு யூனிட், இங்க வந்து மாஸ்ங்கிறது டெரைவ்டு யூனிட். 1 மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1 எல்பி செகண்ட் ஸ்கொயர் பை ஃபீட் அப்படின்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூட்டன் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. சரிங்களா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா லா ஆஃப் இனர்ஷியா. அது என்ன சொல்றாங்கன்னா, a body continuous in its state of rest or constant velocity unless not disturbed by some external influence அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பொருளானது அது ஒண்ணு ரெஸ்ட்ல இருந்தாலோ இல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும். அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்குது, அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருக்குன்னா எது வரைக்கும்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும். அன்லெஸ் நாட் டிஸ்டர்ப்டு பை சம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். The property of a body that it cannot change its state of rest or constant velocity is called the inertia அப்படின்றாங்க. இனர்ஷியல்னு ஒண்ணு பார்த்தோம், அது வேற. இனர்ஷியாங்கிறது வேற. இனர்ஷியான்றது என்னன்னா, இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், இதை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு பாடி வந்து தன்னால தன்னோட ரெஸ்ட்ல இருந்து வெளியே வர முடியாது, அதே நேரத்துல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மாத்திக்க முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இனர்ஷியா அப்படின்றாங்க. The influence under which the velocity changes is called force. இது நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வெலாசிட்டி எப்ப சேஞ்ச் ஆகும், ஃபோர்ஸ் கொடுத்தா சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து நியூட்டன் செகண்ட் லா, அதுக்கு பேர் என்னன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ். இதைதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். The time rate of change of momentum is proportional to impressed force அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம்ல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அதே தான் இங்கே எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டார் டிவைட் பை டிடி. அப்ப எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி அப்படின்னா இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இது மட்டும் எக்ஸஸா நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, அதிகமா வாய்ப்பு இருக்கு. விச் நியூட்டன் லா வில் பி இஸ் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அதே போல இன்னொரு கொஸ்டின்,
The second law is the special case of, sorry, first law is the special case of second law. First law is a special case of second law. அப்ப second law is more general. அதுல first law வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் அப்படின்றாங்க. அடுத்த நியூட்டன் டர்ன் லா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுக்கு பேர் வந்து லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து கன்சர்வேஷன் தியரம் ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிகல். நிறைய தியரம் வரும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கன்சர்வேஷன் தியரம் ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிகல். இன் அப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கன்சர்வ்டு. ஒன்றும் இல்லை, வெளில இருந்து ஃபோர்ஸ் வரலைன்னா தன்னைத்தானே மாத்திக்க முடியாது. அப்ப அது வந்து லீனியர் மொமெண்டம் வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். அதுதான் இந்த அப்சன்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த அப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கன்சர்வ்டு. சரிங்களா? அதாவது எஃபெக்ட், அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது பி வெக்டாருங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், நமக்கு தெரியும்ல இதானே. அப்ப இது எப்ப ஜீரோ ஆகும்? பி வந்து கான்ஸ்டன்டா இருந்தா, லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்தா. அதே மாதிரி அடுத்தது கன்சர்வேஷன் தியரம் ஃபார் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? அப்ப ஆங்குலர் மொமெண்டம் என்ன சொல்லுவாங்க? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கான்ஸ்டன்ட் இன் த அப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க். அங்க ஃபோர்ஸ், இங்க டார்க், அங்க வித்தியாசத்தோடு புரிஞ்சுக்கோங்க. அங்க ஃபோர்ஸ், இங்க டார்க், அங்க லீனியர் மொமெண்டம், இங்க ஆங்குலர் மொமெண்டம், அவ்வளவுதான். எல்லாமே மீனிங்லாம் ஒண்ணுதான். இங்க டார்க்குக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா டவ், டவ் ஈக்குவல் டு ஜீரோ. டவ் ஈக்குவல் டு ஜீரோனா ஜே இஸ் கான்ஸ்டன்ட், ஜேங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி எஃப்க்கு வந்து எம் ஈக்குவல் டு எம் ஏன்னு படிச்சீங்க, அது மாதிரி டார்க்குக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப். சரிங்களா? ஆர் கிராஸ் எஃப். அதே மாதிரி ஆங்குலர், அங்க வந்து பிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சீங்கல்ல, பிக்கு என்ன ஃபார்முலா படிச்சீங்க? எம் பின்னு படிச்சீங்களா? அதே மாதிரி இங்க ஜேக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர் கிராஸ் பி. பி தான் வருது, லீனியர் மொமெண்டம் வச்சு தான் ஆங்குலர் மொமெண்டமே வருது. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அது என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒர்க் எனர்ஜி தியரம். இந்த ஒர்க் எனர்ஜி தியரம்ன்றது என்ன அப்படின்னா the work done by the force acting on a particle is equal to the change in the kinetic energy. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்கு. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த சைடு புஷ் பண்றேன். அப்ப இந்த பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா இங்க மூவ் ஆகி வந்துருது. அப்ப இந்த இடத்துல நடந்த ஒர்க் என்ன அப்படின்னா, இங்க இருக்க கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இங்க இருக்க கைனெட்டிக் எனர்ஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதான் T2 மைனஸ் T1. கைனெட்டிக் எனர்ஜினாலே T யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும்ல, T is equal to ஆஃப் mv ஸ்கொயர், ஆஃப் mv ஸ்கொயர். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இங்க ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் பை த பார்ட்டிகல், அதாவது இங்க 1 2ங்கிறது என்னன்னா அந்த இடம் 1ல ஆரம்பிச்சு 2ல முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஃபார்முலா இன்டெகிரல் 1 to 2 எஃப் டாட் டிஆர், இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் டாட் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அதாவது இதுதான் ஒர்க் டன்னோட ஃபார்முலா. அது கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் ஒர்க் எனர்ஜி தியரம். அடுத்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன அப்படின்னா, த சம் ஆஃப் கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிகல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு. சரிங்களா? இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம், என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல, சரிங்களா, எப்பயுமே கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணா அதோட அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? அப்ப கைனெட்டிக், கைனெட்டிக் பிளஸ் பொட்டன்ஷியல், சரிங்களா, பிளஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இஸ் ஈக்குவல் டு சி. எங்க கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல, இதுல இது முக்கியமான ஒண்ணு என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல எப்பயுமே டெல்டா எஃப் வந்து ஜீரோவா இருக்கும். சரிங்களா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். அதை இன்னொரு விதம் எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டெல் பையும் எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டெல் பை. சரிங்களா? அந்த டெல்லுங்கிறது வேற ஒண்ணு நெப்லான்னு சொல்லுவோம் நம்ம. டோ, அது வந்து என்னன்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், அந்த டோ பை டோ இசட், அந்த வெக்டார் தான், வேற எந்த வெக்டாரும் இல்லை. சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மேக்ஸிமம் 1 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். The number of degrees of freedom is equal to the number of coordinates minus the number of independent equation of constraint. சரிங்களா? இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அது இதில் மென்ஷன் பண்ணாம இருக்கு. என்ன அப்படின்னா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா மினிமம் நம்பர் ஆஃப்
கோஆர்டினேட்ஸ் சரிங்களா, மினிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் சரிங்களா, நீடட் டு ஸ்பெசிஃபை எ சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டமை பத்தி சொல்றதுக்கு எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சரிங்களா. அதுக்கப்புறமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இப்ப ஒரு ரூம் இருக்கு, ஒரு ரூம்ல ஒரு ஒரு ஸ்பேஸ், அது ஒரு ஸ்பேஸா வச்சுக்கோங்க, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண எனக்கு எத்தனை கோஆர்டினேட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 3. ஏன்னா ஒரு பார்ட்டிகிளுக்கு 3 டைமென்ஷன் இருக்கு, அப்ப x1 y1 z1 தேவை. இதே 2 பார்ட்டிகிள் அப்படின்னா எனக்கு 6 கோஆர்டினேட் வேணும். அப்போ 3 பார்ட்டிகிள் அப்படின்னா எனக்கு 9 கோஆர்டினேட்ஸ் வேணும் சரிங்களா. இதை தான் சொல்றாங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு. இப்ப என்ன பண்றோம், சப்போஸ் 2 பாயிண்ட் எடுத்து அது 2 இடையில நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நூல் எடுத்து கட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, வீடை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல செவுத்துல இந்த செவுத்துல ஒரு பாயிண்ட், அந்த செவுத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து அதை இடையில கொடி கட்டி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப அந்த கயரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்க. இப்ப இந்த கயரையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த இதை வந்து நான் இந்த ரூமுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும்னா எத்தனை கோஆர்டினேட் வேணும் அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணா அதுக்கு பேரு தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த லைன்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்க ஒரு பாயிண்ட் இருக்கா, அப்ப எத்தனை 2 6, அப்ப மொத்தம் 6 கோஆர்டினேட். அந்த 6 கோஆர்டினேட்ல த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்க என்னன்னா, இது இப்ப கொடியோட லென்த் வந்து மாறாது, கொடியோட லென்த் உங்களுக்கு மாறாது. அப்ப என்ன, இப்ப இந்த கயரை நான் 2 மீட்டர் எடுத்தேன்னா 2 மீட்டர் அப்படியே தானே இருக்கும். அப்ப இதுக்கும் அதுக்கும், இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம் வந்து 2 மீட்டர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square plus z1 minus z2 the whole square whole root is equal to 2 meter அப்படின்னு எழுதுவோம்ல, distance between 2 points ஃபார்முலா சொல்றேன்ல அந்த கான்செப்ட். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அப்ப எத்தனை ஈக்குவேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப 6ல 1 போனா மீதி 5. அப்ப நான் சொன்ன இந்த சிஸ்டம்க்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா 5. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. அடுத்தது, if the configuration of a system of n particles is described using 3n Cartesian coordinates, and if there are L independent equation of constraint relating to those coordinates, then there are 3n minus L degrees of freedom. இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா n பார்ட்டிகல், அப்போ ஒவ்வொன்றுக்கு 3, அப்போ 3n. எத்தனை இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன், எல் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன், அப்போ மைனஸ் எல். மேல சொன்னதை இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. அடுத்தது இதுல இருந்து எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் தட் 3 particles are connected by rigid rods to form a triangular body with particle at corners. அப்ப ஒரு ட்ரையாங்கிள் பாடி, அப்ப இது ஒவ்வொன்றிலையும் ஒரு பார்ட்டிகல் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ண சொல்றாங்க சரிங்களா. The configuration system is specified by giving the location of the 3 particles, that is by 9 Cartesian coordinates. கரெக்ட் தானா, மொத்தம் 3 பார்ட்டிகல் இருக்கா, அப்ப இங்க 3, இங்க 3, இங்க 3, அப்ப மொத்தம் எத்தனை 9 சரிங்களா, 9 கோஆர்டினேட். பட் ஈச் ரிஜிட் ராட் இந்த இடத்துல இது ஒரு ரிஜிட் ராட், இது ராட் 1 வச்சுக்கோங்க, ராட் 2 வச்சுக்கோங்க, ராட் 3 வச்சுக்கோங்க, இஸ் ரெப்ரசன்டட் மேத்தமேட்டிக்கலி பை அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். நமக்கு தெரியும்ல, இப்ப இதை ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து இதை ஒன்று எடுத்துக்கிறேன், இது 2 இடையில நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு வைக்கலாம்ல. அப்ப அது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப 3n minus L that is equal to 9 minus 3 is equal to 6. ஸோ இதை கொஸ்டினா கேட்கலாம். எப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், the system has a எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சரிங்களா. இத இன்னொன்னு சொல்றேன், இது வந்து பிசிக்ஸ் டேர்ம்ல சொல்றேன், பட் நீங்க வந்து அது பார்த்துக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். என்ன அப்படின்னா இப்ப இந்த இப்ப வந்து இந்த இதான் என்னோட ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, இதுல அந்த ராட் இருக்கு. அப்ப இந்த ராடை எப்படி வந்து இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா என்ன சொல்றோம், மொத்தம் 9 பார்ட்டிகல் இருக்கு, அதை கழிச்சு
அதுல வந்து 3 ஈக்குவேஷன் எழுதி கழிச்சு போடுறோம்ல. ஆனா பிசிக்ஸ் மக்கள் எப்படி இதை டீல் பண்றாங்க அப்படின்னா, இதை எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம், இசட் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம். மொத்தம் 3 ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம். அதனால ஒரு 3. அடுத்தது இதுக்கு ஒரு 3 ரொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. எப்படி ரொட்டேஷன் கொடுக்கலாம்? இந்த பாயிண்ட் இங்க வர்ற மாதிரி, இந்த பாயிண்ட் இங்க வர்ற மாதிரி, இந்த பாயிண்ட் இங்க வர்ற மாதிரி மொத்தம் 3 விதமான ரொட்டேஷன் கொடுக்கலாம். சோ 3 ரொட்டேஷன் 2 சேர்த்து 6 இப்படின்னு கணக்கு பண்றாங்க அவங்க. சரிங்களா? சோ 2 விதமாவும் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்ல ஏதாவது மிஸ் பண்ணி கேட்டா கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பண்றது என்னன்னா, மொத்தம் 9 பார்ட்டிகிள் 3 ஈக்குவேஷன் கழிச்சா மீதி 6. சரிங்களா? அடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது ஒரு பாயிண்ட வந்து நம்ம எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பட் லைட்டா ஒரு பவர் வந்து the position of a particle is represented by a coordinate system. சரிங்களா? in 2-dimensional coordinate system, rectangular or cartesian ரெண்டுமே ஒண்ணுதான். rectangular coordinate or cartesian coordinate. என்னது x, y ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் 2D ல. அப்பலனா போலார் கோஆர்டினேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ரெண்டும் எப்படி ரிலேட் ஆயிருக்கும்? x = r cos θ, y = r sin θ. அப்புறம் இது தெரியும்ல உங்களுக்கு, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா r ஓட வேல்யூ கிடைக்கும். இதுல வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணா θ ஓட வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்டும் போலார் கோஆர்டினேட்டும் எப்படி லிங்க் ஆயிருக்கு, ஒரு இதுல இருந்து இன்னொன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, இதெல்லாம் தெளிவா நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இன் 3-dimensional மோஷன். அதே 3 டைமென்ஷன்ல மொத்தம் என்னென்ன இருக்கு பாருங்க. கார்டீசியன் இருக்கு, ஸ்பெரிக்கல் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் இருக்கு. சரி, கார்டீசியன் நமக்கு தெரியும். ஸ்பெரிக்கல்னா என்ன? ஸ்பெரிக்கல்னா எப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட ரெஃபர் பண்றதுக்கு நம்ம முன்னாடி ஆர் பார்ப்போம், அடுத்து தீட்டா பார்ப்போம்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு தீட்டா, அதே இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. இன்னொன்னு வந்து என்ன ஆகும்னா, இந்த வகையா ரொட்டேட் ஆகலாம். அப்ப அதுக்கு ஒரு பை பார்ப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியர்ல வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். அப்ப ஸ்பியர் இருக்கு, ஸ்பியர்ல சென்டர் பாயிண்ட் நீங்க பாலுக்கு நடுவுல யோசிச்சு பாருங்க. யோசிக்கும் போது இதுல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டா ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? அதாவது பால்ல வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு 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 அதாவது அதாவது ஹரிசாண்டலா ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? ஹரிசாண்டலா ஒரு ஆங்கிள் இருக்கும். அதே இது வெர்டிகலா ஒரு ஆங்கிள் இருக்கும். இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும். 2 ஆங்கிள் இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, இப்படி போட்டுட்டு ஹரிசாண்டலா ஒரு ஆங்கிள் சொல்லலாம், வெர்டிகலா ஒரு ஆங்கிள் சொல்லலாம். நான் 2 ஆங்கிள் சொல்லலாம். 2 ஆங்கிள் சொல்லலாம். சோ அதுலதான் ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா பை. சரிங்களா? அது எவ்வளவு தூரம்ன்றதுக்கு வந்து ஆர். இது வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப சிலிண்டர் மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்ப சிலிண்டர் மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் தான் இன்னொன்னு ஹைட்டா மாறிடும். ஒண்ணு இந்த தூரம், இன்னொன்னு இந்த தூரம், இன்னொன்னு ஆங்கிள். இப்படி 3ஆ போயிரும். சரிங்களா? அதான் ரோ, இசட். இசட் வந்து ஹைட் மாதிரி, ஆங்கிள் வந்து தீட்டா. சரிங்களா? ரைட். அப்ப இதுக்குள்ள என்ன கோஆர்டினேட் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து கார்டீசியனுக்கும் சிலிண்ட்ரிக்கலுக்கும் உள்ளான ரிலேஷன் என்ன அப்படின்னா, x = rho cos θ, y = rho sin θ, z = z. அப்ப ரோவை எப்படி எழுதுறது? √(x²+ y²) இது எப்படி கிடைக்கும்? இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா கிடைச்சிரும். அடுத்து ரெண்டு டிவைட் பண்ணா தீட்டா கிடைச்சிரும். அப்பலாம் வெறுமனவே இதை இங்க கொண்டு போய் இன்வெர்ஸ் கொண்டு வந்தாலும் தீட்டா கிடைக்கும். சரிங்களா? சோ இது ரெண்டு கார்டீசியனுக்கும் சிலிண்டர்களுக்கும். இதே கார்டீசியனுக்கும் ஸ்பெரிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க. x = r cos θ cos phi, y = r sin θ sin phi, z = r cos θ. இதுதான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர்னு போட்டு படிச்சிருப்பாங்க. இங்க 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா r கிடைக்கும். அதுக்கடுத்து இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து அப்புறம் இதுக்கு வந்து டிவைட் பண்ணீங்கன்னா தீட்டா கிடைக்கும். பைங்கிறது இது ரெண்டையும் பண்ணாலே கிடைச்சிரும். எக்ஸையும் ஒய்யையும் பண்ணாலே பை கிடைச்சிரும். சரிங்களா? The process of obtaining one set of numbers from the another is known as the coordinate transformation. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோஆர்டினேட்ல இருந்து இன்னொரு கோஆர்டினேட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் வந்து கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது எனி செட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் which give an unambiguous representation of the configuration of the system will serve as a system of coordinates in more general sense. These parameters are known as a generalized coordinates அப்படின்றாங்க. அதாவது ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒரு 3 பாயிண்ட் ஒரு ராட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப ராட்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட் இந்த சிஸ்டம்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போதும்னோம்? 6 போதும்னுமா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம, அதாவது எந்தவித பிரச்சனையும் வராம
என்னால சில பெராமீட்டர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்றாங்க. சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம கீழே ஒரு 2 சம் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னா என்ன அப்படின்னா, பிரச்சனை வராத அளவுக்கு என்னால ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியணும். அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த பெராமீட்டர், அந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் பெராமீட்டர்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? If the generalized coordinates specify the configuration of the system and can be vary independently without violating the constraints, then the number of generalized coordinates is equal to the number of degrees of freedom. இதுல நீங்க எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. The number of generalized coordinates is equal to the number of degrees of freedom. அது எப்ப அப்படின்னா அந்த கண்டிஷன் முக்கியம். எப்ப அப்படின்னா it can be varied independently without violating the constraints. ஏன்னா கீழே இதுக்கப்புறம் வேற ஒண்ணு வரும். சரிங்களா? என்னன்னா அந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்லாம் இண்டிபெண்டண்டா இருந்து ஆல்ரெடி அங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்ல, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல தான் இதெல்லாம் மூவ் ஆகணும்னு, அந்த கன்ஸ்ட்ரெயினையும் அது வயலேட் பண்ணல அப்படின்னா அப்ப the number of generalized coordinates is equal to the number of degrees of freedom அப்படின்றாங்க. இப்ப அடுத்தது என்னன்னா என்கிட்ட வந்து அதாவது n பார்ட்டிகள் இருக்கு. n பார்ட்டிகள் இருக்கிறதுனால என்கிட்ட என்ன இருக்குன்னா 3n கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப இதுல நான் கேட்கிறேன், இப்ப x7 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகிள்ல ஒய். இதான் நான் முன்னாடி கொஸ்டினா கேட்கலாம்னு சொன்னேன். செகண்ட் பார்ட்டிகிள்ல ஒய் காம்போனன்ட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது மாதிரி மென்ஷன் பண்றாங்க. சரியா? இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இதை ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு மாத்துறேன். இதை வந்து என்ன பண்றேன், ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு மாத்துறேன். அதாவது இது ஒரு கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு இதை மாத்துறேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுறாங்க. எழுதும் போது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த லைன் கொஞ்சம் முக்கியம். இது வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு மேபி. இஃப் எக்ஸ் ஹேஸ் அ எல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அப்ப எக்ஸ் ஹேஸ் அ எல் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்ப அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? 3n மைனஸ் எல். சப்போஸ் Q has a m equation of constraint. Q has a m equation of constraint அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அப்ப Q கோஆர்டினேட் அதுல வந்து m constraint. ஸோ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. முக்கியமானது. சரிங்களா? அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா n பார்ட்டிகிள்ல மைனஸ் எல் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட், அப்படி இல்லைன்னா Q ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வித் m ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். அதோட ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இது எல்லாத்தையும் கழிச்சாலும் எல்லாமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா உங்களோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது the necessary and sufficient condition that one can solve the Q's as a function of Ax and T is that Jacobian of the transformation be non-zero. இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்போம். பொதுவா ஜக்கோபியன் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா அது 1 1 லோக்கலி 1 1 அப்படின்னா தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான். சரிங்களா? இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேல வந்து நம்ம வந்து Q1ல இருந்து Qn வரைக்கும் தான் எடுத்திருந்தோம். பட் இந்த இடத்துல 3n எழுதியிருப்போம். ஸோ நீங்க அதை குழப்பிக்க வேண்டாம். இந்த இடத்துல 3n தான் வரும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஜெகோபியன் பார்க்கும்போது இங்கேயும் அது வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தானே இருக்கணும். இங்க 3n இருந்தா இங்க 3n தானே இருக்கணும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க புக்ல வந்து அது ஒரு லைன் இருந்தது. என்ன அப்படின்னா Q1ல இருந்து Qn வரைக்கும் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க Qn+1ல இருந்து Q3n வரைக்கும் அவங்க எக்ஸஸா ஒரு எல் ஈக்குவேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஜெகோபியன் செக் பண்றாங்க. சரிங்களா? அதனால நீங்க ஜெகோபியன் பார்க்கும்போது இந்த 3n வரும், ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் பார்க்கும்போது n வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா கன்சிடர் எ பார்ட்டிகிள் which is constrained to move on a fixed circular path of radius a. அப்ப இப்படி இருக்கு. சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஏ ஒரு பார்ட்டிகிள் இதுல மூவ் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது? இந்த பார்ட்டிகிள் வந்து சர்க்கிளோட தாண்ட முடியாது. அப்ப x² + y² = a ஸ்கொயரா? அதை தான் என்ன இருக்காங்கன்னா x1² + x2² ஹோல் பவர் 1/2 = a. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். சரிங்களா? சரி. இப்ப லெட் a single coordinate q1 represents 1 degrees of freedom. சரிங்களா? This polar angle can vary freely without violating the constraint. Let us define the second. அதாவது ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றாங்கன்னா Q1 ஒன்னு டிஃபைன் பண்றாங்க. இந்த Q1ங்கிறது என்னன்னா ஆங்கிளை கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த பார்ட்டிகளுக்கு
சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வரக்கூடிய ஆங்கிள வந்து அதான் போலார் ஆங்கிள்னு குடுத்துருக்காங்களா, அந்த போலார் ஆங்கிள வந்து Q1 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது லெட் அஸ் டிஃபைன் த செகண்ட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் Q2 விச் இஸ் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸை கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆரும் தீட்டாவும். ஆரை வந்து Q2 எடுத்திருப்பாங்க, தீட்டா வந்து Q1 எடுத்திருப்பாங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. சோ அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா போட்டு அதுக்கு ஜெகோபியன் செக் பண்றாங்க. ஜெகோபியன் என்ன வருது? -2 வருது. நமக்கு என்ன கண்டிஷன்? ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்ப ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு 0 Q நாட் ஈக்குவல் டு 0. Q நாட் ஈக்குவல் டு 0 A நாட் ஈக்குவல் டு 0. A நாட் ஈக்குவல் டு 0 என்னது? அந்த ரேடியஸ் நாட் ஈக்குவல் டு 0. given radius should be not equal to 0. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, hence Q may be expressed as a function of x except when the Jacobian is 0. அப்ப ஜகோபியன் 0வா இருக்கிற இடத்தை தவிர மத்த எல்லா இடங்கள்லயும் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. In this case, the radius of the circle is 0 and Q1 is undefined. Q1 நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ரேடியஸ் 0 வந்து ஆங்கிள் எங்க போய் தர்றது? சரிங்களா? அதுக்கடுத்து தீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன், இது ஆல்ரெடி அங்க இருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதுல வந்து 2π வந்து ஈக்குவல் வராது, இங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும், ஜீரோக்கு ஈக்குவல் வராது. ஏன்னா 0 வரக்கூடாதுல்ல. ஸோ அப்ப என்ன கேட்கலாம்னா, இந்த ரீஜியனை கொடுத்துட்டு எந்த ரீஜியன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அல்லது ஜக்கோபியன் வேல்யூ கூட கொஸ்டினா கேட்கலாம்.